ரிப்போர்ட்டர் டைரி செய்திகளுக்காக நான் உங்கள் ராம்குமார். இந்து முன்னணி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் கோவை மாவட்ட துணைத் தலைவர் ஏஎஸ்டி சேகர் தலைமையில் நடைபெற்றது. கோவை மாவட்டம் வால்பாறையில் இந்து முன்னணி சார்பில் 33ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விசர்சனம் ஊர்வலம் நடைபெற்றது. ஊர்வலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு கோவை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் சேகர் தலைமை தாங்கினார். லோகநாதன் நகர பொதுச் செயலாளர் வரவேற்று பேசினார். மாநில அமைப்பாளர் ராஜேஷ், மாநில செயலாளர் எம் அண்ணாதுரை, கோவை கோட்ட செயலாளர் பாலச்சந்திரன், அசோக் குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கிழக்கு நகர தலைவர் சதீஷ், வி ரவீந்திர குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகர பொருளாளர் நாராயணன் கூட்ட நிகழ்வில் நன்றி தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து விநாயகர் சிலை ஊர்வலத்தை வால்பாறை ஏவி வள்ளிக்கண்ணு தொடங்கி வைத்தார். வால்பாறை நகர முக்கிய வீதிகளில் விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வால்பாறை காவல் துணை கண்காணிப்பாளர் ஸ்ரீநிதி, வால்பாறை காவல ஆய்வாளர் சிவகுமார் தலைமையில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டன. இவனைத் தொடர்ந்து விநாயகர் சிலை ஊர்வலம் நடுமலை ஆற்றில் சென்று அடைந்தது. இதனைத் தொடர்ந்து நடுமலை ஆற்றில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து அனைவரையும் இந்து முன்னணி நகர தலைவர் சதீஷ், வி ரவிக்குமார், நகர பொருளாளர் நாராயணன் மற்றும் இந்து முன்னணி நிர்வாகிகள் அனைவரையும் பாதுகாப்பாக வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர்.